உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு உயிரை உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒருத்தர் மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீங்கள் காமிச்சிருங்க, பார்க்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு புலியை போல் இன்னொரு புலியை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மரத்தை போல் இன்னொரு மரம் இருக்கவே இருக்காது. ஒரு மரத்துக்குள்ள 1000 இலைகள் இருக்குது. அந்த 1000 இலையும் ஒரு இலை போல் இன்னொரு இலை இருக்கவே இருக்காது. எவ்ரி படைப்பு பாருங்க, எல்லாமே ஸ்பெஷல் தான். எவ்ரிதிங் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆர்டினரி ஒன்லி. எல்லாமே அதோட இயல்பு நிலையில் இருக்குது. கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு தனித்தன்மையான ஒரு படைப்பு ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இதில் எதுக்கு நான் ஸ்பெஷல்னு காமிச்சுக்கணும்? நீங்கள் இப்போ நான் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னா கடவுள் உங்களை அவராகவே படைச்சிருக்கலாமே. அப்படி படைக்கலையே. ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைப்பு? நம்ம இவரை மாதிரி இருக்கணும், நான் அவரை மாதிரி இருக்கணும், நான் அவரை மாதிரி ஆகணும், நான் இவரை மாதிரி ஆகணும். ஸோ யாருமே அவங்க நிலைப்பாட்டை அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. என்ன ஒரு கோமாளித்தனம்ங்க அது.